14வது ഗദ്യഭാഗം. യദാതു പരബാധയാ അന്ത ആത്മനേ ന ഉപനമതി തദാഹി പിതൃപുത്ര ബർഹിഷ്മദഃ പിതൃപുത്രാൻ വാ സഹ ഖലു ഭക്ഷയതി. യദാതു പരബാധയാന്താത്മനേ നോപനമതി തദാ ഹി പിതൃപുത്രബർഹിഷ്മദഃ പിതൃപുത്രാൻ വാ സഖലു ഭക്ഷയതി. യദാതു പരബാധയാന്ത ആത്മനേ നോപനുമതി തദാ ഹി പിതൃപുത്രബർഹിഷ്മദഃ പിതൃപുത്രാൻ വാ സഖലു ഭക്ഷയതി. പരദ്രോഹത്താല് ഒന്നും കടക്കാതയ്ക്ക് വർത്ത പലവിധமான உபதிரவங்களாக்கும் இந்த பிரபஞ்சத்திலேந்து அந்த ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிறது. அதனால வாழறதுக்கான எந்த ஒரு சிச்சுவேஷனும் அமையாத அந்த சமயத்துல சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி சுக சௌகரியங்களை அனுபவிக்கிறதுக்கும் எல்லாம் சிரமப்படுற அந்த டைமில் அம்மா அப்படினோ அப்பா அப்படினோ புத்திரன் அப்படினோ பார்க்காதக்கி அவளோட சொத்தெல்லாம் சொந்தமாக்கிறதுக்கு அந்த ஜீவாத்மா ரொம்ப ரொம்ப முயற்சி பண்றது. அதையாக்கும் இங்க பரஸ்பரம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிறது அப்படின்னு சொன்னதினோடு அர்த்தம் அடுத்தவாளோட சொத்தை தட்டி பறிக்கிறதுக்கு முயற்சி பண்றது ஜீவாத்மா. ஏதாவது எப்பவாக்குமோ பரபாதையா பலவிதமான துரோகங்களை சகிச்சுருக்கிற அந்த ஜீவாத்மா அந்தஹா ஆத்மனே மனசாட்சி அப்படிங்கிறது இல்லாம ஆயிட்டு அந்தஹா ஆத்மனே அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது எப்பவாக்குமோ கிடைக்காம இருக்கு அப்படின்னு கூட அர்த்தம். ந உபநமதி கிடைக்காம இருக்கு. பித்ரு அப்பா புத்ரா புத்திரன் இப்படின்னெல்லாம் பர்ஹிஷ்மதா சிந்தனை செய்யாதக்கி அவளோட சொத்தெல்லாம் தனக்கு சொந்தமாக்கிறதுக்காயிட்டு முயற்சி பண்றது அப்படிங்கிறதாக்கும் இங்க சொன்னது. பித்ருபுத்ரான் மாதா பிதா புத்திரன் வா இப்படின்னெல்லாம் ஆரா இருந்தாலும் சஹா அந்த ஜீவாத்மா பட்சயதி துரோகிக்கவும் கலு செய்யறதே அப்படின்னாக்கும் இங்க சொன்னது. நிஸ்சாரமான பண சம்பாதனத்துக்காயிட்டு புத்தி கெட்டு போயிட்டு அந்த ஜீவாத்மா சொந்த பந்தங்களை துரோகிக்கிறது, அடுத்தவாளை உபதிரவிச்சு அவளோட தனத்தெல்லாம் தட்டி பறிக்கிறது, செல்ஃபிஷ் ஆயிட்டு அடுத்தவாளை உபதிரவிக்கிறது, அடுத்தவாளை கொல்லறதுக்கு ஈக்குவலாக்கும். சொந்த பந்தங்களை மறந்து பரஸ்பரம் சொத்துக்காயிட்டு சண்டை போட்டுக்கிறது, தட்டி பறிக்கிறது, ஏமாத்துறது, சரீர துரோகம் பண்றது, வஜ்ராயுதம் மாதிரி இருக்கிற வாக்ஷரங்களை பிரயோகிச்சு அடுத்தவாளோடு காதும் ஹிருதயமும் எல்லாம் கீறி முறிக்கிறது, அதர்மிகளாயிட்டீரது. நான் என்னோடது அப்படிங்கிற போதம், நான் சரீரமாக்கும் அப்படிங்கிற போதம் ஸ்ட்ராங்கா ஆயிட்டு அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டாகிறதுனாலயாக்கும் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை சைதன்யத்தை தெரிஞ்சுக்காம போறது ஜீவாத்மா. பிரகிருதி விஷய தாற்பயம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அதர்ம சிந்தனை
ஜாஸ்தி ஜாஸ்தி ஆயிட்டு வருது ஜீவாத்மாவுக்கு. 15வது கத்திய பாகம். கொஜித் ஆசாத்ய கிருஹம் தாவவது பிரிய அர்த்தம் பிரிய அர்த்த விதுரம் அசுக உதர்க்கம் சோக அக்னினா தஹ்யமானஹ ப்ருஷம் நிர்வேதம் உபகச்சதி. கொஜித் ஆசாத்ய கிருஹம் தாவவது பிரியார்த்த விதுரம் அசுக உதர்க்கம் சோகாக்னினா தஹ்யமானஹ ப்ருஷம் நிர்வேதம் உபகச்சதி. கொஜிதாசாத்ய கிருஹம் தாவவத் பிரியார்த்த விதுரமசுகோதர்க்கம் சோகாக்னினா தஹ்யமானோ ப்ருஷம் நிர்வேதமுபகச்சதி. தேவைக்கான விஷயங்களொன்னும் கிடைக்காதக்கு வரத்த வாழறதுக்கான ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்கள் கூடியும் கிடைக்காம வரத்த சோகம் அப்படிங்கிற அக்னியில உருகி வாழறதையாக்கும் காட்டுதீல அகப்பட்டுண்டு இருக்கு அப்படின்னு சொன்னதினோடு அர்த்தம். கொஜிது சில டைமில் கிரகம் ஆசாத்யா அவாவாளோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு, வீடு அப்படிங்கிறது தாவவது காட்டு தீக்கு ஈக்குவலான வீடு மாதிரி. அப்படி இருக்கிற காட்டு தீக்குள்ள பிரவேசனம் பண்ணிண்டு பிரியா விருப்பம் இருக்கிற அர்த்தம் சாதன சாமகிரிகள் விதுரம் இல்லாதக்கு அசுக உதர்க்கம் ஜாஸ்தியான துக்கத்தை உண்டாக்குறதான எந்த ஒரு சுகமும் இல்லாததான காட்டுதீ மாதிரி இருக்கிற வீட்டுக்குள்ள பிரவேசனம் பண்ணிட்டு, வீட கொடுங்கானனத்தில் காட்டுதீ எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவல் ஆயிட்டாக்கும் இங்க சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற காட்டுதீயா இருக்கிற வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டு சோக அக்னினா சங்கடம் அப்படிங்கிற அக்னியால தஹ்யமானஹா வெந்துருகிறவனாயிட்டு அந்த ஜீவாத்மா பிருஷம் நிர்வேதம் அதியான துக்கம் வந்து சேர்ந்துட்டு டிஸ்அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற அவஸ்தை தற்காலமாயிட்டு வந்து சேர்ந்துட்டு உபகச்சதி அப்படி வந்து ചേരുന്നത് ഒന്നുകിട്ടയും எந்த ஒரு தாற்பயமும் இல்லாத அவஸ்தை அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து ചേരുறது. புத்தி அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகாத அவஸ்தையில வந்து ചേരുறது. சங்கட கடலில் முங்கி தாழ்ந்து புத்தி அப்படிங்கிறது மழுங்கி போறது. துக்காவஸ்தை காரணமாயிட்டு இருக்கிற அந்த தளர்ச்சை உண்டாகிறது. மைண்டு அப்படிங்கிறது டிப்ரெஸ்ட் ஆகிறது. ஒரு கோபத்துக்கு ஒரு கிணத்துக்குள்ள சாடினானாக்கா மறுபடியும் ஒற்ற குதிப்புக்கு அந்த கிணத்துக்குள்ளேருந்து வெளியில குதிச்சு சாடுறதுக்கு சாதிக்காது. அந்த மாதிரி ஒரு அவஸ்தை அந்த ஜீவாத்மாவுக்கு உண்டாகிறது. பதினாறாவது கத்திய பாகம். கொஜித் கால விஷமித ராஜகுல ரட்சச அபஹ்ருத பிரியதம தன அசுஹு பிரமிருதகஹ இவ விகத ஜீவலட்சணஹ ஆஸ்தே. கொஜித் கால விஷமித ராஜகுல
ரட்சசாபஹ்ருத பிரியதம தனாசு பிரமிருதக இவ விகத ஜீவலட்சண ஆஸ்தே क्वचित् कालविषमिदराजकुलरक्षसाबहृद प्रियतम धनासु प्रमृदग इव विगतजीवलक्षण आस्ते. காலம் அப்படிங்கிறது பிரதிகூலமாயிட்டு வரத்த, അനുകൂലം அப்படிங்கிறதுனோடு ഓപ്പോസിറ്റ് ആക്കുമേ പ്രതികൂലം. அப்படி பிரதிகூலமாயிட்டு வரத்த ராஜாக்களாயிருக்கிற ரட்சசுகளால பிராணன் தனம் இதெல்லாம் நஷ்டப்படுறதே ஆக்கும். இங்க யட்சர்களால ஜீவன் நஷ்டப்படுறது அப்படின்னு சொன்னது. ரகுகண ராஜாவுக்கு ஜடபரதன் பல விஷயங்களை எடுத்து சொன்னார். அத மறுபடியும் இங்க பரீட்சித்துக்கு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி விவரிக்கிறதே ஆக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஜிது சில டைமில் கால விஷமிதா, காலம் அப்படிங்கிறது அனுகூலம் அல்லாதக்கு பிரதிகூலமாயிட்டு இருக்கிற டைமில் ராஜகுல ரட்சசா, ராஜாக்களான ரட்சசுகளால பதவியில உட்கார்ந்துருக்கிறவாளால பிரியதமம் ரொம்ப ஜாஸ்தியாக நமக்கு பிரியமா இருக்கிற தனா சம்பத்து, அசுகு பிராணன் இதெல்லாமும் அபஹ்ருதா பறிச்செடுக்கப்படுறவாளாயிட்டு அந்த ஜீவாத்மாக்கள் துரிதம் அனுபவிக்கிறா. பிரமிருதகா இவ ஜீவச்சவம் அப்படிங்கிற மாதிரி உயிரோட இருக்கிறதையே டெட் பாடி மாதிரி. ரொம்ப பிரதானம் அப்படிங்கிறது ஜீவனாக்குமே. இங்க விகத ஜீவ லட்சணா, சரீரத்திலேருந்து ஜீவன் வேறுபட்டு போனவன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரியமான ஜீவன் இல்லாம போன மாதிரி. ஜீவன் இல்லை அப்படின்னா வேற என்ன இருந்துட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. ஜீவன் நஷ்டமான சரீரம் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்தே, அந்த சரீரத்துக்குள்ள அந்த ஜீவாத்மா இருக்கு. ஜீவிச்சிருக்கிறதுனால எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாத, எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத மாதிரி இருக்கு. நெகட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இப்போ அந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கு. வாழணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் எனர்ஜி ஒண்ணுமே இல்லாம அந்த ஜீவாத்மா அந்த சரீரத்துக்குள்ள வாழ்ந்துண்டு கிடக்கு. 17வது கத்திய பாகம். ஸ்லோகங்களும் கத்தியங்களும் இன்க்ளூடா இருக்கிற, பத்தியங்களும் கத்தியங்களும் இன்க்ளூடா இருக்கிற பஞ்சம ஸ்கந்தத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற 14வது அத்தியாயம் அப்படிங்கிறது கத்திய பாகம் மட்டும் இருக்கிற ஒரு அத்தியாயமாக்கும். அதனால 17வது கத்திய பாகமாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கதாச்சித் மனோரத உபகத பித்ரு பிதாமக ஆதி அசது சது இதி சொப்ன நிர்விருதி லட்சணம் அனுபவதி. கதாச்சித் மனோரத உபகத பித்ரு பிதாமக ஆதி அசத் சத் இதி சொப்ன நிர்விருதி லட்சணம் அனுபவதி. பல பல பதங்கள் கூடி சேர்ந்தாக்கும் நம்ம ஒரு சேர பார்த்துட்டு இருக்கோம். இந்த கத்திய பாகத்துல
ஏதெல்லாம் பதங்களாக்கும் இன்க்ளூடா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துண்டாக்கும் அந்த கத்திய பாகத்தை நம்ம சொல்லறோம். அப்பதான் அந்த கத்திய பாகம் தவறில்லாம சொல்லறதுக்கு சாதிக்கும். ஸ்லோகமானாலும் பதங்களை பிரிச்சு பார்த்து என்னெல்லாம் பதங்களாக்கும் அந்த ஸ்லோகத்துல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா ஸ்லோகங்களை சொல்லறத ஸ்லோகங்கள் தவறில்லாம சொல்லறதுக்கு சாதிக்கும். லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், இப்படி இருக்கிற சகஸ்ரநாமங்கள் எல்லாம் சொல்லறத கூட அந்த மந்திரங்கள் இன்க்ளூடா இருக்கிறதாக்குமே அந்த நாமங்கள். அந்த நாமங்களுக்குள்ள என்னெல்லாம் பதங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா அந்த நாமத்தை சொல்லறத அந்த நாமம் அப்படிங்கிறது தவறில்லாதக்கு உச்சாரணம் பண்ணறதுக்கு சாதிக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம இங்க கத்திய பாகங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதனால பதங்களை பிரிச்சு பார்த்துண்டாக்கும் கத்திய பாகங்களை சொல்லறதுக்கான முயற்சியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கதாச்சித் மனோரத உபகத பித்ரு பிதாமக ஆதி அசது சது இதி சொப்ன நிர்விருதி லட்சணம் அனுபவதி. இത്രയുമാக்கும் இந்த கத்திய பாகத்தில் இருக்கிற பதங்கள். இப்போ நம்ம அந்த பதங்களை கூட்டி சேர்த்தாக்கும் இந்த கத்தியம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். கதாச்சின் மனோரதோபகத பித்ரு பிதாமகாத்ய சத் இதி சொப்ன நிர்விருதி லட்சணம் அனுபவதி. கதாச்சின் மனோரதோப பிதృபிதாமகாத்ய சத் இதி சொப்ன நிர்விருதி லட்சணம் அனுபவதி. பித்ரு பிதாமக ஆதி அசது சத் இதி இப்படின்னு இருக்கு. அதை தெரிஞ்சுண்டு வேணாம் அந்த பாகத்தை நம்ம படிக்கிறதுக்கு. அப்பதான் தப்பு இல்லாம அந்த உச்சாரணம் நமக்கு சொல்லறதுக்கு சாதிக்கும். கதாச்சின் மனோரதோபகத பித்ரு பிதாமகாத்ய சத் சதிதி சொப்ன நிர்விருதி லட்சணம் அனுபவதி. ஜீவாத்மா தன்னோடு பூர்வீகர்கள் முடிஞ்சு போன சுகசமிருத்தமான அவஸ்தைய சம்பந்திச்சு சொப்னத்தை கண்டு ஆனந்தம் அனுபவிக்கிறதையாக்கும் கந்தர்வபுரம் பிராபிக்கிறது அப்படிங்கிறதுனால இங்க உத்தேசிச்சது. ஜீவாத்மாவுக்கு பூர்வீகர்களை கனவுல பார்க்கறதுக்கு சாதிக்கிறது. நம்மளோட முன்னோர்களை அவ இப்போ உயிரோடையே இல்லை, நம்ம கூட நிறைய காலம் அவ வாழ்ந்திருக்கா, நம்ம கூட பேசியிருக்கா, நம்ம கூட நடந்திருக்கா, நம்மளை தூக்கி வளர்த்திருக்கா. அப்படி இருக்கிறவாளெல்லாம் அந்த ஜீவாத்மா நிறைய காலம் கழிஞ்சு இப்படி திடீர்னு சொப்னத்தில் காணுறது. அதே மாதிரி தரித்திரனா இருக்கிற வாழ்க்கை, தாரித்யம் அப்படிங்கிறது அனுபவிச்சுட்டு இருக்கிற சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா சொப்பனத்தில் என்ன பண்றது? சுக சமிருத்தமான அவஸ்தைய கனவு காணுறது. இப்படியெல்லாம் ஆனந்தம் அனுபவிக்கிறதையாக்கும் கந்தர்வபுரம் அப்படின்னு இங்க எடுத்து சொன்னது அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். கதாச்சித் சில டைமில் மனோரதா மனக்கோட்டையால, அதானது மனசுக்குள்ள சிந்தனை பண்ணிண்டு அது தூங்காம கண்ண மூடிண்டு சிந்தனை பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தூக்கத்துல அந்த கனவு அப்படிங்கிற அவஸ்தையில இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன வாக்கம் தெரிஞ்சுக்கிறது? உபகதா வந்து சேர்ந்த பிதృபிதாமக ஆதி, உயிரோட இப்ப இல்லாத நம்மளோட முன்னோர்களான அப்பா தாத்தா பாட்டி இப்படியெல்லாம் இருக்கிறவாள அசது
இப்போ உயிரோட இல்லாம இருந்துட்டு கூடியும் சத் இது உண்மையாயிட்டு இப்ப இருக்கிற மாதிரி சத்திய மாதிரி சொப்பனத்துல பார்த்துட்டு நிர்வൃതി சாட்டிஸ்பாக்சன் அடைகிறது ஜீவாத்மா. லட்சணம் சொப்ன சுக ஆனந்தம் அப்படிங்கிறது அனுபவிக்கிறது. இல்லாத ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைச்சு ஆனந்தம் அப்படிங்கிறது அனுபவிக்கிறது. ஜீவாத்மா படாத பாடுபடுறதையாக்குமே இங்க பரீட்சித்துக்கு ஸ்ரீ சுகபிரமர்ஷி வர்ணிக்கிறார். இல்லாததான இருக்கிறதாயிட்டு பாவிச்சு சொப்பனம் காணறவன மாதிரி திருப்தி அடையிறது ஜீவாத்மா. அதாக்கும் இங்க கந்தர்வபுரம் பிராபிக்கிறது அப்படின்னு ஜடபரதன் ரகுகணனுக்கு சொன்னது. 18வது கத்திய பாகம் பார்க்கிறோம். கொஜித் கிருஹ ஆசிரம கர்ம சோதன அதிபர கிரிம் ஆருருட்சமானஹ சோதனாதிபர கிரிம் ஆருருட்சமானோ லோக வியசன கர்ஷிதமனாஹ கண்டக சர்க்கராட்சேத்திரம் பிரவிஷன் இவ சீததி. கொஜித் கிருஹாசிரம கர்ம சோதன அதிபர கிரிம் ஆருருட்சமானஹ லோகவ்யசன கர்ஷிதமனாஹ கண்டக சர்க்கராட்சேத்திரம் பிரவிஷன்னிவ சீததி. கொஜித் கிருஹாசிரம கர்ம சோதனாதிபர கிரிமாருருட்சமானோ லோகவ்யசன கர்ஷிதமனாஹ கண்டக சர்க்கராட்சேத்திரம் பிரவிஷன்னிவ சீததி. கிரகஸ்தாசிரம தர்மம் அனுஷ்டிக்கிறதுக்கான பிரயத்னத்தையாக்கும் கல்லும் முள்ளும் ரொம்பி நிறைஞ்ச பர்வதத்துல ஆரோகணம் பண்ணறதாயிட்டு அந்த பர்வதம் அந்த மலையில ஏறறதாயிட்டு ஜடபரதன் ரகுகணனுக்கு வர்ணிச்சது அப்படின்னு ஸ்ரீ சுகபிரமர்ஷி பரீட்சித்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். கொஜித் சில டைம்ல கிரகாசிரம கிரகஸ்தாசிரம கர்மம் அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிற தர்மம் சோதனா வேதசாஸ்திரத்தில் இருக்கிற விதிகள் நம்மளை செய்ய பிரேரிப்பிக்கிற விஷயங்கள். அதிபரா ரொம்ப சிரமமா இருக்கிற கிரிம் பர்வதத்தை ஆருருட்சமானஹா சிரமப்பட்டு ஏறறதுக்கு உள்ள அந்த ஒரு பிரயத்னம் ஆருருட்சமானஹா அப்படின்னாக்குமே சொன்னது ஆரோடும் இச்சமானஹா அதாக்கும் கூட்டி சேர்த்தி ஆருருட்சமானஹா அப்படின்னு சொன்னது. மலை ஏறறதுக்கு பிரயத்னப்படுறவனாயிட்டு லோக வியசன கர்ஷிதமனாகா பிரபஞ்சத்தில் இருக்கிற துக்க அனுபவங்களால ரொம்ப நொந்து நூடில்ஸ் ஆன மனசுமாயிட்டு கண்டகம் சொன்ன முள்ளு சர்க்கராட்சேத்திரம் அப்படின்னா கல்லு ரொம்பி வழிஞ்ச அந்த ஒரு பிளேஸுக்கு முள்ளும் கல்லும் கண்டகம் சொன்ன முள்ளு
சர்க்கர சொன்னா கல்லு, க்ஷேத்திரம் அப்படின்னா பூமி. முள்ளும் கல்லும் ரொம்பி நிறைஞ்சு நிற்கிற அந்த பூமிக்கு பிரவிஷன் இவா, பிரவேசிச்சவன மாதிரி. சீததி ரொம்ப தளர்ந்து போறான் ஜீவாத்மா. கிரகஸ்தாசிரம தர்மம் அனுஷ்டிக்கிறதுக்கான கடின பிரயத்னத்தையாக்கும் கல்லும் முள்ளும் ரொம்ப நிறைஞ்ச பர்வதத்துல ஏறதாயிட்டு சொன்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ பரீட்சித்தே அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி வர்ணிக்கிறார். 19வது கத்திய பாகம். கொஜித் ச துஸ்ஸஹேன காய அபியந்தர வன்னினா, காய அபியந்தர வஹ்னினா கிரஹீதசாரஹ ஸ்வகுடும்பாய क्रुध्यति. क्वचिच्च दुस्सहेन कायाभ्यन्तरवह्निना गृहीतसारः स्वकुटुम्बाय क्रुध्यति. क्वचिच्च दुस्सहेन कायाभ्यन्तरवह्निना गृहीतसारः स्वकुटुम्बाय क्रोध्यति. സ്വജനങ്ങൾ கிட்ட ஜீவாத்மா கோபிக்கிறது அப்படின்னு சொன்னதோடு அர்த்தத்தை சொல்லித்தரேன் கேளு பரீட்சித்தே. தாரித்யம் காரணமாயிட்டு அப் டு டேட் வாழ்க்கையை நடத்த முடியாம சிரமப்பட்டு குடும்ப பரிபாலனம் செய்யறதுக்கு முடியாத அவஸ்தையில தளரர்த்த அந்த ஜீவாத்மா குடும்பத்தில் இருக்கிற அங்கங்கள் கிட்ட கோபிக்கிறது. கொஜிது சில டைம்ல ஆகட்டும், துஸ்ஸஹேன தாங்க முடியாததான காயா ஜீவாத்மா குடியிருக்கிற சரீரத்தோடு அபியந்தரா உள்ள இருக்கிற வஹ்னினா ஆதி வியாதிகளாயிருக்கிற சூடுனால, அதானது ஜடராக்னியால, கிரஹீத சாரஹா சரீரத்தோடு பலமெல்லாம் இல்லாம ஆயிட்டு, குடும்பாயா சொந்தம் குடும்பத்துல இருக்கிறவாகிட்ட குருத்தியதி ரொம்ப கோவிச்சுக்கிறது ஜீவாத்மா. കുടുംബ പരിപാലനം ശ്രമമായിട്ട് തീരർത്ത ദാരിദ്ര്യം കാരണമായിട്ട് കുടുംബത്തിലെ ഇരിக்கிற மனைவி புத்திரன் அதே மாதிரி ആരെല്ലാം இருக்காளோ அவாகிட்டெல்லாம் அந்த ஜீவாத்மா கோவிச்சுக்கவும் செய்யறது. 20வது கத்தியபாகம். சஹ ஏவ புனஹ நித்ர அஜகர கிரஹீதஹ அந்தே தமசி மக்னஹ சூன்ய ஆரண்ய இவ சேதே ந அன்யத் கிஞ்சன வேத शव इव अभविद्धः स एव पुनर्निद्राजगर गृहीतो अन्धे तमसि मग्नः शून्यारण्य इव शेते नान्यत् किञ्चन वेद शव इव अभविद्धः स एव पुनर्निद्र अजगर गृहीतः पुनः निद्र अजगर गृहीतः स एव पुनर्निद्राजगर गृहीतो अन्धे तमसि मग्नः शून्य आरण्य इव शेते न अन्यद् किञ्चन वेद शव इव अभविद्धः स एव पुनर्निद्राजगर गृहीतोऽन्धे तमसि मग्नः
ശൂന്യാരണ്യ ഇവ സേദേ നാന്യത് കിഞ്ചന വേദ ശവ ഇവാഭവിദ്ദഃ. பெரும்பாம்பினால முழுங்கப்பட்டது அப்படின்னு சொன்னதோடு அர்த்தத்தை சொல்லித்தரேன்னு கேட்டுக்கோ. தூக்கத்துக்கு அடிபணிஞ்சு படுத்துன்னு இருக்கிறதையாக்கும் அப்படி சொன்னது. പുനഃ മറുപടിയും സഹ ഏവ ஜீவாத்மாவே நித்ரா தூக்கம் அப்படிங்கிற அஜகர பெரும்பாம்பு கிரகீதா அந்த பெரும்பாம்பினால விழுங்கப்பட்டது அப்படின்னு சொன்னது. அது என்னவாக்கும் அப்படிங்கிறத பரீட்சித்தே நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஸ்ரீ சுகபிரமர்ஷி சொல்றார். அந்தே ரொம்ப டீப்பான அந்தகாரமாயிருக்கிற தமசி மக்னஹா குற்றாக்கூறு இருட்டில முங்கித்தாழறது ஜீவாத்மா. ശൂന്യ எந்த ஒரு உயிரினங்களும் இல்லாத ஆரண்ய இவ வனத்தில மாட்டிண்டவன மாதிரி ശവഹാ ഇവ ശവത്ത மாதிரி ഉയിരില്ലാത്ത ജഡത്ത மாதிரி അപവിദ്ദഃ എല്ലാരാലെയും ഉപേക്ഷിക്കപ്പെട്ടവനായി തീരരുത് அந்த ജീവാത്മ. കിഞ്ചന കൊഞ്ചം കൊടിയും ന അന്യത് വേദ വേറൊന്നും தெரியாதக்கு ഒന്നുമേ தெரியாதக்கு சேதே നിദ്രയ്ക്ക് അടിപണിഞ്ചവനായിട്ട് തൂങ്ങിണ്ടിരിக்கிறവനെയാക്കും ഇപ്പൊ ചൊന്നത്. ഒന്നുമേ தெரியாதக்கு ഗാഢமான നിദ്രയില இருக்கிறவനെയാക്കും പെരുമ്പാമ്പിനാല വിഴുങ്ങപ്പെട്ടവനായിട്ട് ചൊന്നത്.